முகநிலவில் வியர்வை முத்துகள் துளிர்த்தன என்று உருவகமாக எழுதுகிறார்கள். களம் புகத் துடித்து நின்ற உனக்கு வெற்றி சாறு கிடைத்துவிட்டது. உண்டு மகிழ்ந்தாய். உன் புன்னகைதான் அதற்கு சான்று. இது எங்கள் காலத்தில் வாழ்ந்த அறிஞர் அண்ணா அவர்களுடைய உரைநடை. சங்கப்புலவர்: அட, என்ன அவரது கற்பனை! மேலும் கேட்க பெருவிளைவு கொள்கிறேன். அதுக்கு இணையத்தமிழர் சொல்கிறாரு: விதவிதமான ஓமைகளை நீங்கள் பயன்படுத்தியிருக்கிறீர்கள். அவற்றுக்கெல்லாம் பிற்காலத்தில் தோன்றிய இலக்கண நூல்களில் பெயர் வைத்திருக்கிறார்கள். ஓம உருபு மறைந்து வந்தால் அதற்கு எடுத்துக்காட்டு ஓமை அணி என்று பெயர். புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். இந்த திருக்குறளில் ஓம உருபு இல்லை. இதை நாங்கள் உரைநடையிலும் பயன்படுத்துகிறோம். எடுத்துக்காட்டு ஓமை அணியை உரைநடையில் பயன்படுத்துகையில் இணை ஒப்பு என்கிறோம். ஊர் கூடி செக்கு தள்ள முடியுமா என்று கேட்கிறார்கள். ஊர் கூடின பிறகுதான் செக்கு தள்ள வேண்டும் என்று காத்திருப்பவர்களின் காரியம் கைகூடாது. புரோகிதர்களுக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை என்று எழுத்தாளர் வ. ராமசாமி மழையும் புயலும் என்னும் நூலில் குறிப்பிட்டுள்ளார்.